இந்த நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஸோ எதனால் இவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க அரசியல் வரத்துக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, அவங்க சம்பாரித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு. இன்னொன்று, அரசியல்வாதிகள் அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஏழை மக்களுக்கு நல்லது செய்யறதுனால வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஏசிலே பிறந்து ஏசிலே வளர்ந்தவங்களுக்கு நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு, அதாவது வீடு கூட இல்லாமல் சாப்பாடே கஷ்டப்படுற மக்களோட மனசை இவங்களுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும்? உதாரணத்துக்கு நம்ம கமல்ஹாசன் எடுத்துங்களேன். மக்கள் நல்ல சேர்த்துன்னு ஒரு அரசியலுக்கு வந்தார். ஆனால் மக்கள் யாருமே அவர் ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிக்க வைக்கல. அப்படியே கட்சியை கழிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டார். இவர் கட்சி ஆரம்பித்த முன்னாடியும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யவே இல்லை. இதில் நம்ம விஜயகாந்த் மட்டும் எப்படி ஜெயிச்சார்? அவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியும் சரி, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, அவர் ஒரே ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வது மட்டும்தான். அதனால தான் மக்கள் யாரும் அவரை கைவிடலை. கஷ்டப்படுற நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்யாமல் எலெக்ஷனுக்கு மட்டும் நல்லது செஞ்சுட்டு ஜெயிக்கணும்னு நினச்சா எப்படி முடியும்? அரசியலுக்கு வருவீங்களா? யாருக்கு தெரியும்?